Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து numerical example. Hamming code இப்ப லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்ப numerical example யூஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். So இப்போ வந்து question வந்து a bit word 1100 is to be transmitted. Construct an even parity Hamming code for the data. இப்போ ஏன் even parity Hamming codeன்னு கொடுத்திருக்காங்க? இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன? இப்போ 010 இருந்தனா parity bit எப்படி இருக்கும்? Based on the number of ones. So இப்போ number of ones வந்து ஆர்டர் இருக்கிறதுனால parity bit 1 இருக்கு சரியா. ஸோ இப்போ இந்த 4 பிட்டையும் பார்க்கும்போது நமக்கு இது ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இது என்ன ஆயிடுது, ஈவன் parity ஆயிடுதா, ஈவன் ஆயிடுதா, இந்த 4 இதையும் பார்க்கும்போது நமக்கு ஈவன் ஆயிடுதா, ஏன்னா 2 1 இருந்ததுல parity பிட்டையும் சேர்த்து. இப்போ சப்போஸ் இப்போ இங்கே நான் வந்து 00 போடுறேன்னு வைங்க, இப்போ 0 இருக்குது. இப்போ இதையும் நான் வந்து ஈவன் நம்பர்னு சொல்ல முடியுமா? ஸோ எப்பயுமே வந்து ஈவன் parity Hamming கோடு தான் நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் ஆட் parity Hamming கோட்னா அங்கே வந்து நமக்கு எரர் வந்துடும் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 7 பிட் Hamming கோடு இருக்குது. ஸோ 7 பிட் Hamming கோடில் நமக்கு என்ன டேட்டா இருக்குது, 1100 இருக்குது சரியா. ஸோ 1100 இருக்குது. ஸோ 7 பிட்டில் நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல P1 P2. ஸோ எப்பயுமே டேட்டா வந்து லெஃப்ட் டு ரைட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் இதுதான் parity பிட்ஸு. ஸோ ஒன்றா நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சென்டர் வந்து ரிசீவருக்கு இந்த டேட்டா அனுப்பணும். ஸோ எப்படி parity பிட்ஸை எந்தெந்த parity பிட்ஸ் நம்ம நடுவில் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம வந்து Hamming கோட் யூஸ் பண்ணுறோம். ஈவன் பிட் Hamming கோட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரே மீனிங் தான், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஒரே இதுதான் சரியா. ஸோ அந்த டேர்மை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் P1னா எவ்வளோன்னு கொண்டு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ P1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, P1 D3 இதை ஸ்கிப் பண்ணி P2வை ஸ்கிப் பண்ணோம், அடுத்தது D3, அடுத்தது P4வை ஸ்கிப் பண்ணோம், அடுத்தது நமக்கு D5, அடுத்தது D6வை ஸ்கிப் பண்ணோம், அடுத்தது நமக்கு D7 சரியா. ஸோ D3யோட வேல்யூ என்ன 0, D5ஓட வேல்யூ என்ன 0, D7ஓட வேல்யூ என்ன 1. ஸோ P1 இப்போ நமக்கு வந்து எத்தனை ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் என்ன பண்ணணும், 1 போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈவன் parity ஆயிடுச்சா. இதைத்தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஈவன் parity Hamming கோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நான் 1 போட்டுட்டேன். ஸோ இப்போ P1 வந்து நமக்கு 1 இருக்கும் சரியா. இப்போ வந்து அடுத்தது நமக்கு என்ன பார்க்கணும், P2 பார்க்கணும். ஸோ P2 பார்க்குறதுக்கு என்ன வரணும், P2 D3 இதை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்தது ஏன்னா ஆட் 2 bits skip 2 bits, அடுத்தது D6 D7. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா D3 என்ன இருக்குது, நமக்கு 0 இருக்குது, D6 என்ன இருக்குது 1 இருக்குது, D7 1 இருக்குது. ஸோ P2 இங்கே என்ன வரும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ஒன்ஸ் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் இங்கே parity bit என்ன 0. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஈவன் parity-யா அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன ஆகும், இப்போ வந்து சாரி இது P1 வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை இங்கே நம்பர் போட்டிருக்கனால 1 போட்டிருக்கனால சொல்கிறேன். இப்போ P2க்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ P2க்கு நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு இங்கே P2க்கு வந்து நமக்கு வந்து 0 வந்துடும். நான் அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ சாரி அடுத்த ஸ்லைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்லைடில் நான் சொன்ன மாதிரியே இங்கே P2 வந்து 0. ஸோ இங்கே நான் 0 போட்டுக்கிறேன், ஏன்னா P2 எடுக்கிறேன், D3 எடுக்கிறேன், P4 எடுக்கிறேன், D5 எடுக்கல, D6 எடுக்கிறேன், D7 எடுக்கிறேன். செட் P2 = 0. இங்கே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், கான்செப்ட் ஒன்று தான். ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் 1, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்னால் 0 சரியா. ஈவன் parity ஏன் சொல்கிறாங்க, இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஈவன் நம்பராக வருது, அதனால வந்து ஈவன் parityன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இங்கே P2க்கு நம்ம 0 போட்டாச்சு. அடுத்தது வந்து P4க்கு என்ன பண்ணோம், 4 பிட்டையும் சேர்த்துக்கணும், P4 D5 D6 D7.
D5 என்னது 0, D6 1, D7 1. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ இங்கே நமக்கு 0. ஸோ P4 வந்து நமக்கு 0. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே 0 போட்டாச்சு. அடுத்தது வந்து கம்ப்ளீட் கோட் வேர்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் 11000001 11000001 சரியா. ஸோ இதுதான். அடுத்தது வந்து அடுத்த பிட் வேர்ட் வந்து 1001 வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். parity ஹேமிங் கோட் ஃபார் த டேட்டா. ஸோ 1001 வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதே தான் 7 பிட் ஹேமிங் கோட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ வந்து ஏன் 7 பிட்டு நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு எவ்வளோ டேட்டா பிட்ஸ் இருக்குது, 4 டேட்டா பிட்ஸ் தான் இருக்குது, அதனால நான் 7 பிட்டுன்னு சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் இன்சர்ட் பண்ணுறதுனால 1001 சரியா. இப்போ P1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், P1 D3 D5 D7. ஸோ D3 வந்து நமக்கு 1, D5 வந்து 0, D7 வந்து 1. ஸோ நமக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 1. ஸோ P1 ஈக்குவல் டு 1 சரியா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது P2 D3 D6 D7. ஸோ D3 1, D6 0, D7 1. ஸோ 101 ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸு 0. ஸோ வந்து இதுதான் சரியா. ஸோ அதுதான் வந்து இங்கே 0ன்னு சொல்லியிருக்கிறேன், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் P4 வந்து D5 D6 D7. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் P4 வந்து D5 D6 D7. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா D5 001. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் 1. ஸோ இங்கே 1 போட்டிங்கன்னா அது ஈவன் பேரிட்டி பிட் ஆகிடும், எல்லாமே சேர்த்து ஈவன் ஆகிடும்ல. ஸோ இங்கே P4 ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்ததில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், P4 வந்து 1ன்னு போட்டிருக்கோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 வேர்ட்ஸ் இருக்குது, 8 பிட்ஸ் இருக்குது சரியா. ஸோ 8 பிட்ஸ் இருக்குது. ஸோ 8 பிட்ஸுங்கிற போது நமக்கு வந்து என்ன எவ்வளோ எடுத்துக்கலாம், 8 பிட்ஸுங்கிற மாதிரி D12 வரைக்கும் எடுத்துக்கணும். ஸோ 1 1 1 1 0 1 0 0. ஸோ இப்போ இங்கே வந்து P1 வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டு, ஏன்னா P1 அடுத்தது D3 அடுத்தது D5 அடுத்தது D7 D9 D11 அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து D3 வந்து நமக்கு வந்து 0, D5 வந்து நமக்கு வந்து 1, D7 வந்து நமக்கு வந்து 1, D9 வந்து நமக்கு வந்து 1, D11 வந்து நமக்கு வந்து 1. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ 0 சரியா. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸு. ஸோ P1 வந்து நமக்கு 0. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா P2க்கு என்ன பண்ணேன், P2 D3 அடுத்தது D6 D7 அடுத்தது D10 D11 ஓகேவா. இதுதான். ஸோ D3 எல்லா டேட்டாவும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். D3க்கு வந்து 0, அடுத்தது வந்து 0, D6க்கு வந்து 0, D7க்கு வந்து 1, D10க்கு வந்து 1, D11க்கு வந்து 1. ஸோ 111. ஸோ இது ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ பேரிட்டி பிட் வந்து 1. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் P4க்கு என்ன பண்ணும், P4க்கு 4 பிட் ஸ்கிப் பண்ணும். P4 D5 D6 D7 அடுத்தது இந்த 4 ஸ்கிப் பண்ணும், 1 2 3 4 D12 ஆட் பண்ணோம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா D5ல் நமக்கு வந்து 1, D6ல் நமக்கு வந்து 0, அடுத்த D7 வந்து 1, D12 வந்து நமக்கு 1. ஸோ ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். ஸோ வந்து P4 வந்து 1. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் P8. ஸோ P8க்கு என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு 8 பிட்ஸை ஸ்கிப் பண்ணும். P8 D9 ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 8 பிட்ஸை இன்க்ளூட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் 8 பிட்ஸை ஸ்கிப் பண்ணோம். ஸோ P8 D9 D10 D11 D12. ஸோ P8 இருக்குது. D9 வந்து 1, D10 வந்து 1, D11 வந்து 1, D12 1. ஸோ 4 ones.
ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வேணால இங்கே 0. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஹேமிங் கோட் எப்படி நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி ஹேமிங் கோட் எப்படி டிடெக்ட் பண்ணுறது சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு எரர், அதாவது ஒரு சென்டர் ரிசீவர் எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சென்டர் வந்து ஒரு டேட்டா வச்சா அது ரிசீவருக்கு எப்படி வந்து பேரிட்டி பிட்ஸ் ஆட் பண்ணி எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹேமிங் கோடை வந்து நம்ம வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போது அது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.